உனக்கு நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் தான் பண்ண போகிறோம். சிக்கனு தேங்காய் சிக்கன் சும்மா செம்மையாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் தேங்காய் சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுட்டு தேங்காய், அதாவது மீடியம் சைஸில் ஒரே ஒரு தேங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி வெள்ளைப்பூவாக துருவி வச்சுக்கோங்க. அதை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி பூ மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தனி மிளகாத்தூள், அதாவது காஷ்மீர் மிளகாத்தூள் தான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 சேர்ந்தது ஒரு டேபிள் ஸ்பூனு, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு 100 ml தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இது அப்படியே நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் அந்த மிக்ஸி ஜார்லேயும் நல்லா ஊறட்டும். மசாலாலாம் நல்லா ஒன்று போல் ஊறி வரட்டும். இப்போ அதுக்கிடையில் நம்ம அந்த சிக்கனை எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். தேங்காய் சிக்கன் பண்ணுறதுக்கு பெரிய கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 50 ml சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 ml எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. உப்பு, தூளுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு தடவை அந்த லேசான சூடில் இந்த எண்ணெயில் கலந்து விடுங்க. சிக்கன் இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 கிலோ எலும்பு சிக்கன் தான் எடுத்துருக்கோம். எலும்பும் கறியும் சேர்ந்தது ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நல்லா சுண்டை பிழிஞ்சு எடுத்துருக்கோம். பீஸ் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன பீஸ் தான் வேணுன்னா சின்ன பீஸாக கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கனை இந்த சூடான எண்ணெயில் சேர்த்துருங்க. ஒன்று எடுத்து வரிசைக்காக சேர்த்து விட்ருங்க. இப்போ நல்லா சிக்கனை பிரட்டி விடுங்க. அந்த எண்ணெயிலேயும் அந்த உப்பு மஞ்சள் இருக்கா அதிலே பிரட்டி விடுங்க. சிக்கனை நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டுட்டு சிக்கனில் இருக்க தண்ணியும் இறங்கும். அந்த எண்ணெயிலையும் சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நமக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ நீங்கள் திறந்து கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா இறங்கி சிக்கன் 5 நிமிஷமாக நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வெந்து சுருண்டு வந்த உடனே இப்போ இதில் ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளினால ஒரு தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது இந்த சிக்கனோட சேர்த்து அந்த இருக்கிற தண்ணியிலே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா பிரட்டி விடுங்க. மூடி போட்டு 2-3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நமக்கு அதுலேயே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த உடனே இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம மசாலா அரைச்சி ஊற வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை அப்படியே மேலே ஊற்றி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மிக்ஸி ஜாரை வலிச்சிட்டு மட்டும் சேருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ ஊற வச்ச மசாலாவை அப்படியே உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலாவும் சிக்கனும் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். இது நல்லா வெந்து சுண்டி வரட்டும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அந்த சிக்கன் துண்டுகளும் இந்த மசாலாவும் நல்லா சூப்பராக ஒரு சுக்கா மாதிரி ரெடியாகி வரும். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரட்டி விட்டு சூப்பராக ஒரு சுக்கா மாதிரி நல்லா அந்த தேங்காயை அந்த அப்படியே நல்லா அருமையாக அந்த மசாலாவும் அந்த சிக்கனோடு சேர்த்து நல்லா அருமையாக பிரண்டு வந்திருக்கு. பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா பீஸாகும். இப்போ நம்ம அந்த லேசான அந்த தொக்கோட அந்த சிக்கனை சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இப்போ நமக்கு சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. மசாலாவும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலைவையை நல்லா புதுசாக வெட்டிட்டு மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு தேங்காய் சிக்கன் அருமையாக தயாராகிருச்சு. சூப்பராக இருக்கு. நல்லா அந்த மசாலா தேங்காய் டேஸ்ட்டு, சிக்கன் நல்லா பூப்போல் நல்லா வெந்து அருமையாக இருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான தேங்காய் சிக்கன் செய்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.